ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிருக்கு. ஸோ இம்பேலன்ஸ் வந்திருக்கு. லேட்டர் என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப டவுன் போகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் செட்டப். இதில் வந்து ஆர்டர் பிளாக் அந்த கிரே கலரில் இருக்குல்ல, அது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இது யூஸ்வலி லாஸ்ட் பியரிஷ் கேண்டில் பிஃபோர் த ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ். சரிங்களா? இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் பை ஆர்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டர் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆனால் கூட அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். க்ரீன் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிருக்கு. இந்த ஃபாஸ்ட் மூவ் டைமில் பிட்வீன் ஒன் கேண்டில்ஸ் ஹை அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் லோவில் வந்து கேப் க்ரியேட் ஆகும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப், அதாவது அந்த எல்லோ பாக்ஸு. இது வந்து இம்பேலன்ஸ் ஏரியா. ப்ரைஸ் வந்து லேட்டராக வந்து ஃபில் பண்ணும். ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸு அப் மூவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் டவுன் வரும். இந்த டைமில் ப்ரைஸ் எஃப்விஜி ஃபில் பண்ணும் அண்ட் ஓபி டச் பண்ணும். அதுதான் என்ட்ரி சான்ஸ் ஃபார் லாங் பை செட்டப்க்கு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு யூஸ்வலி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்கும்ல, அது நெக்ஸ்ட் எஃப்விஜி அன்ஃபில்டு ஜோனாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஓபினா இன்ஸ்டியூஷன் பை ஏரியா, சப்போர்ட் ஜோனு, எஃப்விஜிங்கிறது இம்பேலன்ஸ் ஜோனு. ஆர்டர் பிளாக் ப்ளஸ் எஃப்விஜி ஓவர்லேப் ஆச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி பை என்ட்ரி ஜோன். இந்த மாதிரி செட்டப் வந்து மோஸ்ட்லி 15 minutes ஆர் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். கன்ஃபர்மேஷனுக்கு ஓஐ டேட்டா பார்த்துக்கோங்க. வால்யூம் கூட செக் பண்ணிங்கன்னா செட்டப் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும்.